ஏன் மொட்டை மாடியிலன்னு கேளுங்க. வீட்டுக்குள்ளனா திருப்பி அடிப்பாரு, சத்தம் வரும். மொட்டை மாடியில சத்தம் போடுறது வெக்கப்பட்டு வாய மூடி இருப்பாரு. அதுக்காக மொட்டை மாடியில கூட்டி போய் அடிச்சிட்டு வந்தேன் நான். தெய்வமே, வீர சிவாஜி மாதிரி போஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கப்பா. அதுக்கு நான் சரி இருங்க, நான் அப்புறம் பின்னாடி பேசுறேன். இல்ல இல்ல சில பர்சனல் சீக்ரெட்லாம் வெளியில வரையில பேச முடியல. எனக்கு இப்ப இந்த வடிவேல் ஜோக் தான் ஞாபகம் வருது. அது அடி ஓகே, அதுன செவத்துல கால வச்சு ஜம்ப் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறனா வீட்டுல வச்சு அடிக்கணும். அதன ராஸ்கல் மொட்டை மாடியில வச்சு அடிக்கிறது என்ன ட்ரிக்கு? அதான் சொல்லிட்டீங்களா. நான் முதல்ல இவ கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு இவ கஞ்சத்தனமா ஒல்லியா தான் கிடந்தா. கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி நானு திங்க வச்சு ஊத வச்சு கடைசிக்கு என்ன போச்சு, அந்த உலகத்தை கையை தூக்கி நம்மளே அடிக்க ஆரம்பிச்சா. அப்ப நல்லா நினைச்சு பாருங்க, வளர்த்த கடை நெஞ்சில முட்டுன்னு ஒரு பழமொழி சொல்லல. நம்ம வளர்த்து நம்மளே முட்ட வேண்டியதாகி போச்சு. கையை முறுக்கிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா குத்து. அந்த பொம்மை வீட்டுல இருக்கா? எதுங்க சார்? அந்த பொம்மை இருக்கா இல்லையா வீட்டுல? என்ன அது எங்க சார் இருக்கும்? வெறும் பலூன்ல செஞ்ச பொம்மை.